Hi guys, good morning. Welcome back to my channel Learn Money 101. This is Magesh. லாஸ்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட ரிசல்ட் வெளில வந்துருச்சு. மண்டே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் டிமார்ட்டை நல்லாவே செல் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3% வந்து கரெக்டாக இருந்தது. அண்ட் இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா டிமார்ட் சோஃபார் -6% ரிட்டர்ன், அதாவது ஒரு லாஸை தான் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் டிமார்ட் வந்து அதோட ரீசன் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 35% வந்து ஆல்ரெடி கரெக்ட் ஆகிருக்கு. டிமார்ட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக ஏன் ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து வேல்யூ ஏன் க்ரோ ஆகவே இல்லை அண்ட் இதோட ரீசன்ட் ரிசல்ட்டில் என்ன வந்து ப்ராப்ளம், எதனால் மண்டே அந்த ஸ்டாக்கை செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் வாங்கலாமா வேண்டாமா, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் யர் டைம் கேட்டது வீடியோ. ஓகே, டிமார்ட்டோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானி. இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான இன்வெஸ்டர். அண்ட் டிமார்ட் வந்து இந்த இயர் 2002 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதோட ஃபஸ்ட் ரீட்டைல் ஸ்டோரை. அண்ட் இந்த இயர் 2023 இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 327 ஸ்டோர்ஸ் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3700 rupees. மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,41,000 crores. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10. அண்ட் ஆஃப்டர் திஸ் 3% கரெக்ஷன் டிமார்ட் ஸ்டாக்கோட கரண்ட் பிஇ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிமார்ட்டோட பிஸ்னஸ் அண்ட் ரெவன்யூ அதை பார்த்துடலாம். ஸோ டிமார்ட்டோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரீட்டைல் ஸ்டோர்ஸ் தான். அண்ட் நம்ம ஏர்லியாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிமார்ட்டுக்கு மோர் தென் 327 ஸ்டோர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோர் ஆப்ரேஷன் மூலியமாக தான் அவங்களுக்கு ரெவன்யூ வருது. இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ரெவன்யூ வந்து எஃப்எம்சிஜி செக்டர்லேருந்து தான் வருது. அதாவது நம்ம நார்மலாக கன்சியூம் பண்ணுற ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்லேருந்து தான் இவங்களுக்கு மேஜர் ரெவன்யூ வந்து வருது. அரௌண்ட் 20% ரெவன்யூ வந்து நான் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், அதாவது ஒரு பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இவங்களுக்கு கிடைக்குது. ரிமைனிங் ரெவன்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து கிடைக்குது. டிமார்ட்டோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. டிமார்ட் வந்து அவங்களோட லேட்டஸ்ட் Q1 ரிசல்ட்ஸில் ஆல்மோஸ்ட் 11,800 crores வந்து ரெவன்யூ டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 18% இன்க்ரீஸ் ஃப்ரம் இயர் ஆன் இயர். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஜஸ்ட் 2% தான் ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆகிருக்கு. டிமார்ட்டோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு க்ரோத்துமே கிடையாது. டிமார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2017 அவங்க ஐபிஓ மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிட்வீன் 2017 இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500% ரிட்டர்ன். பட் டிமார்ட் இந்த 6-7 இயர்ஸ் டைமில் எந்த ஒரு போனஸும் இன்வெஸ்டருக்கு கொடுக்கல. அதே மாதிரி டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஸோ அஸ் அன் இன்வெஸ்டர் இந்த டிமார்ட் மூலயமா நம்மளுக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸோட அப்ரிஷியேஷன்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கன்சிடபிளான ரிட்டர்ன் கிடைக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் CAGR டிமார்ட் பார்த்தீங்கன்னா 20% க்ரோத்தை லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இன்வெஸ்டருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு டிமார்ட்டோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தலாம். ஆல்மோஸ்ட் 75% ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ்ட்டு தான் இருக்குது. ஒரு 8% ஷேர் வந்து FAI ஹோல்ட் பண்ணுறாங்க, 7% வந்து DI ஹோல்ட் பண்ணுறாங்க, ஒரு 9% ஷேர் வந்து ரீட்டைல் பீப்புள் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FAI லாஸ்ட்டு 1.5 இயர்ஸாக இந்த டிமார்ட்லேருந்து அவங்களோட ஸ்டேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன். இந்த ஸ்டாக் வந்து 2017 லிஸ்டான பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 PE தான் இவங்க IPO ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சின்ஸ் IPO இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹை PEலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட PE கிராஃபை நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து எப்படி எந்த ஒரு வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட PE கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2017 டிமார்ட் வந்து அரௌண்ட் 74 PEல வந்து லிஸ்ட் ஆகிருந்தது. அண்ட் 2019 பிஃபோர் கோவிட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் 86 PEல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் டூரிங் கோவிட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர் பீரியடில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதாவது 250 வரைக்கும் இதோட PE வந்து அப்ரிஷியேட் ஆகிருந்தது. அண்ட் கரண்ட் சினாரியோவில் இதோட PE வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக கரெக்ட் ஆகிட்டே வருது. அண்ட் இதோட கரண்ட் PE ஆஃப்டர் திஸ் 3% கரெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100ல் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணோன்னா ரொம்பவே அதிகம். லாஸ்ட் 1.5 இயர்ஸாக FAI கண்டினியூஸாக செல் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதே மாதிரி டிமார்ட் ஸ்டாக்கோட PEயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 இயர்ஸாக கரெக்ட் ஆகிட்டே வந்திருக்கு.
ஸோ டிமார்ட் ஸ்டாக்கில் கரண்ட்லி நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அண்ட் இந்த வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மோஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா FAIs தான். அண்ட் நம்ம ரிசல்ட்டில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருந்த டிமார்ட் இந்த 2023ல் 0.03% வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டெப்ட் கிடையாது, பட் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷனில் கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ஃப்ரீயாக இருந்த ஒரு கம்பெனி ஒரு சடனாக ஒரு 0.03% டெப்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த ஒரு ஸ்டாக்கில் ஒரு கரெக்ஷன் நடக்கிறதுக்கு. ஆஸ் அன் இன்வெஸ்டராக நம்ம புரோக்கரோட ரெக்கமெண்டேஷனையும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணோம். ஸோ இங்கே நான் ஒரு 4 புரோக்கர்ஸோட ரெக்கமெண்டேஷன் ஆஃப்டர் திஸ் Q&A ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரபுதாஸ் அப்படின்ற brokerage firm வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டார்கெட் வந்து 4587 அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு JM ஃபினான்ஷியல் ப்ரோக்கரேஜும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு பை கால் தான் கொடுத்துருக்காங்க. 4255 வந்து டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. 3வது புரோக்கர் மிஸ் மோதிலால் ஆஸ்வாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு பை கால் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அரௌண்ட் 4400 rupees வந்து டார்கெட் ப்ரைஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோட்டாக் செக்யூரிட்டிஸ் மட்டும்தான் இந்த ஸ்டாக்குக்கு செல் கால் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த ஸ்டாக்குக்கு வந்து 3475 rupees வந்து டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 out of 4 brokers வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு broker மட்டும் செல் கால் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இப்போது இந்த ப்ரைஸில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போது ஒரு 100 PEல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இன்னும் ஒரு 5 to 10% கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக வேணும். அப்போ தான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரீசனபிளான ஒரு PEக்கு வரும். அண்ட் இந்த 5 to 10% கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பிவோட் பாயிண்ட் இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக்கோட 200-day மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா இந்த 10% கரெக்ஷன் பாயிண்டில் தான் இருக்குது. இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் வந்து நல்ல ஒரு பையிங் ஜோனாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் அனாலிசிஸ் மட்டும்தான். இது வந்து ஒரு பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை இந்த ஸ்டாக்கில் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இருக்காருன்னா அவரோட ஒப்பீனியனையும் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.